அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் டயர் 2 எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே டிக்ளேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கு ஆன்சர்ஸ் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ரீஜனல் அப்படின்ற மாதிரி கொடுத்து ரீஜன்ஸ்க்கு எந்தெந்த ரீஜன்ஸ்க்கு எந்தெந்த ரீஜியன்ஸ் அந்த அதில் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர், எந்தெந்த ரீஜியன்ஸில் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அதில் மெயில் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்து அதில் டோட்டல் எத்தனை பேர், பாண்டிச்சேரியில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் வந்து 124 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, ப்ரொவிஷனலி செலக்ட் ஆகியிருக்காங்க. அதேமாரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 74 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஆஸ் த டோட்டல் வந்து பாண்டிச்சேரியில் மட்டுமே வந்து 256 சீட்டில் 198 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. காரைக்காலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 பேர் வந்து மெயில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, ஃபீமேல் வந்து ஒரு 10 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இங்கே 24 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. மாஹேயில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து மெயிலில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, ஃபீமேலில் யாரும் கிடையாது. அடுத்து யானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 23 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, ஃபீமேலில் வந்து 8 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. மெயில் மொத்தம் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா 164 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, ஃபீமேலில் 92 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டோட்டல் வந்து 256 சீட் வந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, 256 சீட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த சீட்டை வந்து எடுத்திருக்காங்க. கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படி இருக்குது, செலக்ட் லிஸ்ட்டுக்கு எப்படி கட் ஆஃப் வந்து இருக்குது, வெயிட் லிஸ்ட்டுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே வந்து வேரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 83.25 அப்படின்றத வச்சுக்கிறாங்க. வெயிட் லிஸ்ட்டில் அன்ரிசர்வ்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 81.25 அப்படின்றத வச்சுக்கிறாங்க. எம்பிசி கேட்டகரிக்கு 80.75 அப்படின்றத வச்சுக்கிறாங்க. அதுவே வந்து வெயிட் லிஸ்ட்டுக்கு 80 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 82 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 81.50 அப்படின்றது வெயிட் லிஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இபிசி பார்த்தீங்கன்னா 82 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் லிஸ்ட்லேயும் 81 வச்சுருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 78.75 வச்சுருக்காங்க. வெயிட் லிஸ்ட்டில் 75.75 வச்சுருக்காங்க. எஸ்சியில் 73 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. செலக்ட் லிஸ்ட்டுக்கு 73 வச்சுருக்காங்க. அதுவே வெயிட் லிஸ்ட்டுக்கு 70.25 வச்சுருக்காங்க. டியில் வெயிட் லிஸ்ட்டுக்கு 53.75 வச்சுருக்காங்க. பிடியில் 68 வச்சுருக்காங்க. வெயிட் இடபிள்யூஎஸ்க்கு 63 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அது வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 59 அதாவது 59.50 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்படி இருந்திருக்கு. ஹியூஜ் கட் ஆஃப், இது வரைக்குமே எழுதிய பாண்டிச்சேரி எக்ஸாம்லேயே ரொம்ப ஹியூஜான கட் ஆஃப், ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட கட் ஆஃபாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கட் ஆஃப் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு மார்க்ஸ் எப்படி வந்திருக்குன்றதையும் மார்க் லிஸ்ட் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம இதை பார்க்கலாம்.